திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக நாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற தாய்மானவருடைய அருள் பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கின்ற பகுதியிலே, பாயப்புலி என்கின்ற பகுதியிலே சுவாமிகள் அருளி செய்த பாடல்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுவாமிகளுடைய வாழ்க்கை, தவ வாழ்க்கை, அவருடைய துறவு மிக கடுமையான துறவு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த துறவிலே நின்று அவர் அருளி செய்த பாடல்கள் எல்லாம் வலிமை மிக்க பாடல்களாக விளங்குகின்றன. சுவாமிகள் இந்த மண்ணிலே இந்த உடலை கொண்டே வாழ்கின்ற பொழுது சிவன் முத்தராக சிவானந்தத்தை துய்த்து இருந்தவர்கள். அந்த சிவானந்தத்திலே துய்த்து சைவ சித்தாந்த நெறியிலே செல்லுகின்ற உயிர்களுக்கு விளைகின்ற அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய பாடல்களிலே விரித்து பேசுகிறார். முடிந்த முடிவாக விளங்குகின்ற சித்தாந்தமே உயிர்களை நன்னெறிப்படுத்தி இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற கொள்கையில் தன்னுடைய பாடல்களிலே அவர் அறிவிக்கின்றார். தாய்மானவருடைய பாடல்கள் கல் நெஞ்சையும் ஊறுகச் செய்யும். மிகுந்த இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் கடினப்பட்டு கொண்டே போகிறது. அந்த உள்ளமானது உலக நடைகளிலே அது நடந்து உலக விஷயங்களிலே ஈடுபட்டு உலக நன்மை தீமைகளையே ஆராய்ந்து பார்த்து அந்த எண்ணமானது, இதயமானது, மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக இரக்கம், கருணை, ஈகை என்று சொல்லக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் இழந்து அது கடினப்பட்டு கொண்டே போகிறது. எவ்வாறு ஈரப்பதம் குறைய குறைய கடினத்தன்மை வருகிறதோ அதுபோல இந்த மனமும் அவ்வாறு கடினப்பட்டு கொண்டே போகிறது. இதை இழக வைப்பது என்பது பலருடைய முயற்சியாக இருப்பதே இல்லை. இந்த மனம் இழகினால்தான் இந்த பிறவியினுடைய பயனை, நன்மையை நாம் பெற முடியும். ஆகவே பிறப்பினுடைய நன்மை, பயன் என்று சொல்லுவது இந்த மனது மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது இழகி நிற்கிற பொழுது ஈசனுடைய கருணையை எளிதாக பெற்று விடுகிறது. கடினமான மனதோ ஈசனுடைய கருணையை பெறுவதற்கு ரொம்ப மிகவும் கஷ்டப்படுகிறது. நம்முடைய மனம் இளகிய மனமாகவும் அதே கருணையை நிறைந்த மனமாக இருக்கிற பொழுது ஈசனுடைய கருணையை நாம் எளிதாக பெற்று விடுகிறோம். எனவேதான் நாம் இறைவனிடம் செல்லுகிற பொழுது நம்முடைய மனம் மிக இளக்கமாக இளகிய நிலையிலே அது விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கருணையை பெறுவதற்குரிய தகுதியை பெற்று விடுகிறது. எவ்வாறு இந்த மனதை இளகச் செய்வது, இளகுமாறு செய்வது, அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதில்லை. நாம் பூசை பண்ணுகிறோம், வழிபாடு செய்கின்றோம், வேறு பல கிரியைகள் எல்லாம் செய்கின்றோம். இவற்றையெல்லாம் செய்கிற பொழுது இந்த மனம் இளகிய நிலையில் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும், என் கை செய்ய வேண்டியதை செய்யட்டும், என் காது செய்ய வேண்டியதை செய்யட்டும், என்னுடைய நாக்கு செய்ய வேண்டியதை செய்யட்டும் என்று அதை செய்து விடுகிறார்கள். அதனால் விளைகின்ற பயன் என்ன என்று யோசித்து பார்க்க முடிவதில்லை. இந்த மனமானது இளகாமல், இந்த மனமானது இளகிய நிலையில் இல்லாமல், இந்த மனமானது உருகிய நிலையில் இல்லாமல்
நாம் சென்று இயற்றுகின்ற வழிபாடு, பூசை, கிரியை இவையெல்லாம் பயனை தராமல் வெறும் செயலளவிலேயே நின்று போய்விடுகிறது. ஒரு மாணவன் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் பரீட்சைக்கு படிக்கின்றான். படிக்கின்ற பொழுது கண்கள் புத்தகத்திலே மேய்கின்றன. வாய் அந்த ஒலிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாய் விட்டு உறக்க படிக்கிறான். கண்ணு அதிலே பதிந்து இருக்கிறது. காது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. படிக்கிறான். ஆனால் படித்து முடித்த பிறகு அதிலே எது மனதிலே பதிந்தது என்று கேட்டு பார்த்தால், அது மனதிலே பதிந்திருந்தால் அவன் முதல் மதிப்பெண் பெற்று விடுவான். மனதிலே ஏன் பதியவில்லை? அது படித்தது போலவே இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், அது இளகிய நிலையில் இல்லை. அது இளகிய நிலையில் இருந்தால் எல்லாம் பதிந்து விடும். அப்பொழுது இந்த மனம் இளகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய கருணையை பெறுவதற்குரிய தகுதியை இந்த மனம் எவ்வாறு பெறுகிறது என்று சொன்னால், அது இந்த இறைவனை தோத்திருக்கின்ற முறையிலே, கருணையை பெறுகின்ற முறையிலே, பாடல்களை பாடுகின்ற முறையில் இந்த மனமானது அது இளகி போய்விடுகிறது. ஈரமான அந்த இரக்கத்தினாலே மனம் இளகி போகுது. உழவன் விதையை விதைக்கின்ற பொழுது காய்ந்து போய் கிடக்கின்ற நிலத்திலே விதையை தூவினால் என்ன பயன் கிடைக்கும்? அந்த மண்ணானது ஈரப்பட்டு இளகி போய் விதைக்கின்ற விதை மண்ணை துளைத்து கொண்டு உள்ளே போனால்தான் அது பயிராக விளைகிறது. அதுபோல நம்முடைய உள்ளமும் இளகி போய் ஈரத்தினாலும் இரக்கத்தினாலும், அதனால தான் அந்த இரக்கத்துக்கு ஈரம்னு பேர். ஈரம்னு என்று சொன்னால் நம்ம நீரினாலே ஏற்படுகிற ஈரம் மட்டுமல்ல. ஈரம் என்பது அன்பு. அந்த இரக்கம் என்கிற அந்த பொருள் எல்லாம் அந்த ஈரம் என்கிற சொல்லுக்கு திருக்கூட்ட சிறப்பில் கூட நம்முடைய பாரம் ஈசன் பணியளது ஒன்றிலார், அவர்கள் வீரம் என்னால் விளம்பும் தகமையதோ என்று கேட்கிற பொழுது ஈர நெஞ்சினர் என்று அவர்களை அடியார்களை தெய்வச் சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். ஈர நெஞ்சினர் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஈர நெஞ்சம்தான் இறைவனுடைய கருணையை அப்படியே பற்றி கொள்ளும். ஆகையினாலே அந்த ஈரத்தை, அந்த கருணையை பெறுவதற்குரிய மனமாக, இளகிய மனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனதில் இப்படிப்பட்ட அருளாளர்கள் பாடல்களை சிந்திப்பது, ஓதுவது, ஓத கேட்பது என்ற முறைகளினாலே இந்த உள்ளத்தை இளகச் செய்யலாம். ஆகையினாலே இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை உருக்கி இளகச் செய்து இறைவனுடைய கருணையை பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி விடுகிறது. ஆகையினாலே தான் அன்பர்களே, தாய்மானவர் பாடல் நம்முடைய உள்ளத்தை இளகச் செய்வது போல வேறு எந்த பாடலும் இளகச் செய்யுமா என்று சந்தேகம். அவ்வளவு தூரம் இரக்கத்திற்குரிய பாடல்களாக அவை விளங்குகின்றன. அதில் இப்பொழுது நாம் கிட்டத்தட்ட 35 பாடல்களை நாம் சிந்தித்து விட்டோம். இன்றைய தினம் நாம் 36வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே தன்னுடைய வாழ்வியல் நிகழ்ச்சி, தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பதிவு செய்கின்றார். அது நமக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. முதலிலே பாடலை பார்ப்போம். பிறகு அந்த பாடலிலே என்ன பதிவு செய்கின்றார் என்பதையும் நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம், சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம், அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றியே, பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம்மாயக் காட்டில் அலைந்தேனந்தோ என் விதிவசமே.
சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்ல கேட்டும். அம்மா என்று வியப்பு சொல்ல, அம்மா இந்த சுருதி என்று சொல்லக்கூடிய ஸ்மிருத்துகள் அவை என்ன சொல்லுகின்றன என்று கேட்டால், சும்மா இருக்க சுகம் சுகம் என்று கேட்கிறது. நிரந்தரம், இது ஒண்ணுதான் நிலையான வழி. அப்படி சும்மா இருத்தல் என்பது வாயை மூடிக்கொண்டு சும்மா இருத்தலா என்று கேட்டால், அப்படி வாய் மூடி மௌனமாக இருக்கின்றது சும்மா இருத்தல் அல்ல. ஒரு செயலும் செய்யாமல் இருத்தல் சும்மா இருத்தலா? ஒரே இடத்திலே இருந்து கொண்டு கைகால்களை அந்த பக்கம் இந்த பக்கம் அலைய விடாமல் கையை கட்டியது போல அமர்ந்து இருக்கிறது, அது சும்மா இருத்தலா? சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்றார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, துன்று மலவம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ, சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ கேட்கிறார் வள்ளல் பெருமான். சும்மா இருக்கும் சுகம். நாம சும்மா இல்லாத காரணத்தினாலே நாம் சுகமின்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சும்மா இருத்தல் என்பது என்ன என்று கேட்கிற பொழுது, இந்த சும்மா இருத்தல் என்பது மனம் தொழில் படாமல் இருத்தல், அதுதான் சும்மா இருத்தல். இப்போ நான் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா, நான் ஒன்றும் பார்க்கலை கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னாலும் மனதில் நிறைய காட்சிகள் வந்து கொண்டே போகும். பல பேரை பார்த்தது, பல இடங்களுக்கு போனது, பல பேரை சந்தித்தது, பல விஷயங்களில் கலந்து கொண்டதுன்னு ஒன்றொன்றா வந்து கொண்டே போகும். அதை நாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்ணை மூடிட்டோம், கண்ணை மூடின உடனே நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, ஏதேதோ காட்சிகள் எல்லாம் வந்து போகும். சரி, காதை மூடிக்கொண்டோம், எந்த ஒலியையும் கேட்காமல் காதை மூடிக்கொண்டோம்னா எதோ உள்ள ரீங்காரம் ஒலிக்குது. அவங்க பேசுனது, இவங்க பேசுனது, அந்த பாட்டு இந்த பாட்டு இவையெல்லாம் ஒலிக்கின்றன. அப்போ இது நாம் வலுக்கட்டாயமாக கண்ணை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு இருந்தாலும் கூட இந்த தொழில்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தொழில் நடக்குது. ஏன் இந்த தொழில் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த தொழிலுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது மனம். இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனம் என்று சொல்லக்கூடியது நாம சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்காது. எனவே அது தொழில் செய்யும். இப்போ கண்ணினுடைய தொழில், காதினுடைய தொழில், நாக்கினுடைய தொழில் என்று தனித்தனியாக தொழில் பார்க்கறதை விட, ஒவ்வொன்றா அடக்கிறத விட, இப்போ நம்ம வீட்டில் வெளியூர் போகிறோம். வெளியூர் போகிற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு, வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி, எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணணுமா இல்லையா? ஒவ்வொரு சுவிட்சை ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் பெட்ரூமில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணுவோம், முற்றத்தில் இருக்க லைட்டை ஆஃப், இப்படி ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது சுவிட்சை ஆஃப் பண்ண மறந்துட்டோம்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருந்துடும். அதுக்காக என்ன செய்வோம், நம்ம சேஃபாக என்னன்னு சொன்னோன்னா வெளியில் போய் மெயின்ஸ் ஆஃப் பண்ணுவோம். இப்போ வீட்டில் இருக்கிற மெயின்ஸ் ஆஃப் பண்ணால் வீட்டுக்குள்ளே எதுவுமே எரியாது, எதுவும் ஓடாது, ஃபேன் ஓடாது. அதுபோல் இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஃபேனு லைட்டு மாதிரி கண்ணு காது மூக்கு எல்லாம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் மெயின்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மனசு தான் மெயின்ஸ். இந்த மனங்கிற மெயின்ஸு அதை ஆஃப் பண்ணாதான் இதெல்லாம் ஆஃப் ஆகும். ஆகையினாலே சும்மா இருத்தல் என்பது மனதினுடைய சேட்டையை நீக்குதல். அது அவ்வளோ சுலபமா? அது சொன்னால் கேட்குமா? எதை நாம் நினைக்க வேண்டாங்கிறோமோ அதையே அது நினைக்கும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்யும் இல்லையா? நம்ம நாம் எதை
கூடாது என்று கருதுகிறோமோ அதை முதல்ல செய்யும். ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு மருத்துவர்கிட்ட ஒருத்தன் போனான், அவனுக்கு ஒரு வயிற்று வலி இருந்தது. அப்போ வயிற்று வலிக்காக மருத்துவர்கிட்ட போனோடனே அவர் உடனே மருந்து கொடுக்குறார். இந்த மருந்தை சாப்பிடு சரியாயிடுங்கிறார். மருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்குறான். டாக்டர் சொல்கிறாரு, பத்தியம்லாம் ஒன்றும் கிடையாது, மருந்து சாப்பிட்றதுக்கு பத்தியம் கிடையாது, காரம் இல்லாமல் சாப்பிடு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னாரு மருந்து சாப்பிட்றதுக்கு. என்ன டாக்டர், என்ன கண்டிஷன்? நீ மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காத அப்படின்னார். மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்காதேன்னார். இப்போ அவன் வீட்டுக்கு மருந்து எடுத்துகிட்டு போனான். இப்போ மருந்தை எடுத்தவுடனே என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? சும்மா இருந்திருந்தா அவன் குரங்க நினச்சிருக்க மாட்டான். குரங்க நினைக்காதேன்னு சொன்னோன்னே மருந்தை எடுக்கிறப்ப எல்லாம் குரங்கு ஞாபகம் வருது. அவன் எப்படி சாப்பிடுவான் அந்த மருந்தை? மருந்தை பார்க்குற பொழுதுலாம் குரங்கு ஞாபகம் தான் வருது. மருந்தை பார்க்குற பொழுது குரங்கு ஞாபகம் வந்தால் பரவாயில்லையே, டாக்டரை பார்க்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வரும். எதை பார்ப்ப? இப்போ எனக்கு டாக்டர் வந்து மருந்தை பார்க்கும்போது குரங்கு ஞாபகம் வேண்டான்னு சொன்னார். இப்போ அந்த மருந்து மாதிரி இருக்கிற பாட்டிலை பார்த்தா, மருந்து பாட்டிலில் பார்த்தா, மருந்து கடையை பார்த்தா, மருந்து விற்கிறவனை பார்த்தா எல்லாம் குரங்கா தெரியும். ஏன்? இந்த மனசு எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதைத்தான் முனைஞ்சு நின்று செய்யும். அப்போ அது என்ன பண்ணுறது? அது நீங்கள் ஒன்று பாருங்கள், நீங்கள் இது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுக்கலாம். நீங்கள் நடந்து போகிற பொழுது நிழல் விழுதா? இந்த நிழலை போய் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சு, இந்த நிழலை நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் அதை துரத்திக்கிட்டு போங்க, பிடிக்கலான்னு அதுவும் ஓடும். நீங்கள் எவ்வளோ வேகமாக துரத்துறீங்களோ அவ்வளோ வேகமாக நிழலும் ஓடும். நிழலை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் திரும்பிடுங்க, நிழலை பார்க்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு நடங்க. நிழல் என்ன பண்ணும்? உங்கள் பின்னாடியே வரும். இப்போ அதை பிடிக்கிறேன்னு நீங்கள் போகும்போது அது விலகி ஓடும். அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எதிர் சைடில் போனீங்கன்னா அது தானாக பின்னால் வரும். அப்போ இந்த மனதை வந்து அடக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த சும்மா இருத்தலுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை செய்யன்னு சொன்னால் அது லேசில் கேட்குமா? அதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், இந்த மனதை நாம் வந்து இதை செய்யாதே அதை செய்யாதே அப்படின்னு சொல்லுவதை விட இறைவனை பற்று, இறைவனை நினை, இறைவனை புகழை நினை, கருணையை நினை என்று அதில் செலுத்துகிற பொழுது இது தானாக பின்னால் தங்கிடும். அதைத்தான் சொல்லுகிறார்கள், சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும். சும்மா இருத்தல் என்பது பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் இருத்தல். பிரபஞ்ச தோய்வு என்பது உலகார்த்தமான விஷயங்களிலே ஈடுபடாமல் இருத்தல். உலகார்த்தமான விஷயங்களிலே ஈடுபட்டோம் என்று சொன்னால் அவற்றால் வருகின்ற நன்மை தீமைகளை அனுபவித்துத்தானே ஆகணும். அவற்றால் வருகிற நன்மை தீமைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நான் வந்து எனக்கு வர நல்லதை மட்டும் எடுத்துக்குவேன், எனக்கு வர கெட்டதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கேட்குமா? அது இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் மனதை முழுமையாக சிவத்தின்பால் செலுத்தி இருக்கிற பொழுது மனமானது நம் பின்னாலேயே வந்து சிவத்திலே லயித்து அந்த சும்மா இருத்தலினாலே சுகம் விளைகிறது என்று சொல்லதை கேட்டேன். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், எனக்கு திருச்சிரபுரத்தில் தாயுமானவர் சன்னதியில் மௌனகுரு வாய்த்தார். மௌனகுரு வாய்த்தார், எனக்கு உபதேசம் செய்தார். இந்த உபதேசத்தையும் கேட்டேன், நான் படிக்கவும் செஞ்சேன். பெரியவர்கள் குருநாதர் சொன்ன சொல்லையும் கேட்டேன். ஆனால் கேட்டு என்ன ஆச்சு, அதனால் என்ன விளைஞ்சுது என்று சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வை சொல்லுகிறார். அவர் திருச்சிரபுரத்தில் சாமி கணக்க பிள்ளையாக இருக்கிறார். கணக்க பிள்ளையாக இருக்கிறார்னா பிரதம கணக்காயராக இருக்கிறார்.
அப்போ திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருச்சிராபுரத்தை முத்து கிருஷ்ண நாயக்கர் என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார். இந்த முத்துகிருஷ்ண நாயக்கர் ஆண்டுகிட்டு இருக்கிற பொழுது இவரை கொண்டு வந்து அவங்க அப்பாவை தான் வேலைக்கு வச்சிருந்தார். அவங்க அப்பா தவறுன உடனே இவர் ரொம்ப சிறப்பான ஒரு திறமை படைத்தவராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் இருப்பதை பார்த்து விட்டு நீங்கள் எங்களுக்கு பிரதம கணக்காயராக அரசாங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த கணக்காயராக அவர்கிட்ட தான் நிதி எல்லாமே அவர்கிட்ட தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த பதவியை கொடுத்து ரொம்ப சிறப்பாக செய்தார். மனம் உலகார்த்தமாக ஈடுபட்டு கொண்டு அந்த உலகார்த்தமாக அந்த இருந்தாலும் கூட உள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா சாமி பேர்லேயே இருந்தது. அவர் போவார், வேலை செய்வார், அந்த தொழிலை சுத்தமாக கவனித்தார். ஆனாலும் உள்ளம் எப்போ சிவபெருமானிடம் எப்போ எனக்கு குருநாதர் வருவார் என்று அந்த எண்ணத்திலேயே இருக்கிறார். ஆகையினால நிரம்ப நூல்கள் படிக்கிறார். இந்த நூல்களில் என்னுடைய சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ பிரபஞ்சத்தை தொடர்பு கொண்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் தொடர்ச்சியாக இருக்காது. நீ துன்பப்பட்டு கொண்டு தான் இருப்பாய். நீ எப்பொழுது இறைவனை பற்றி கொண்டு இவற்றையெல்லாம் விடுகிறாயோ அப்பொழுதே உனக்கு மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரானது இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த பிறப்பிலே வந்திருக்கிறது. இது ஒன்றுதான் பிறப்பு என்று நினைக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. இந்த உடம்பை சட்டை போல அதை தூக்கி போட்டு விட்டு வேறு சட்டை போடுவதற்கு அது போய்விடுகிறது. அப்பொழுது இந்த சட்டை இதை பற்றிய ஞாபகமே இருக்காது. அப்படி பிறப்பை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சும்மா இருத்தல் என்று பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் இருத்தல் தான் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் இதெல்லாம் படிக்கிறார். படித்தாலும் கூட விட முடியல. ஏன்னா தொழிலில் இருக்கிறார், பிரதம கணக்காயராக இருக்கிறார். அவரை நம்பி நிறைய செய்திகள் தொழில்கள் இருக்கின்றன. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறார். தினந்தோறும் என்ன பண்ணுவார், மலைக்கோட்டை மேலே ஏறி போய் தாய்மானவர் சன்னதியில் போய் தாய்மானவரை வழிபாடு செய்து விட்டு தாய்மானவர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்கே இருந்து தட்சிணாமூர்த்தியை தினந்தோறும் தரிசனம் பண்ணி, பெருமானே தாங்கள் எனக்கு எப்பொழுது குருவாக வருவீர்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கோமா? தட்சிணாமூர்த்தியை பார்த்து கும்பிட்டுட்டு வரோம். தட்சிணாமூர்த்தியை பற்றி, சாமி உங்களை மாதிரி ஒரு குரு எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறோமா? தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே அவரை குருவாக வைத்திருப்பது எதற்காக என்றால், நமக்கு ஒரு குரு அவர் கேட்டார். எனக்கு அவர் கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினாலே அவருக்கு மௌன குரு வந்தார். அப்போ இவர் என்ன படித்திருந்தாரோ அந்த உபதேசத்தை அவரும் செய்தார். அவருடைய பக்குவத்தை பார்த்து அவருக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை கேட்டு சொல்லலாத மகிழ்ச்சி உற்றார் நம்முடைய தாய்மானவர். அவருக்கு பக்குவம் மிகுந்து கொண்டே போனது. அதனால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய அருள் வீச்சு சிறப்பாக இருந்தது. இந்த அரசனுக்கு அந்த முத்துகிருஷ்ண நாயக்கருங்கிறவர் இறந்து போய் அவர் புள்ள ஆட்சிக்கு அவரும் என்ன பண்ணார், இவரையே கணக்காயராக வச்சிட்டு இருந்தார். அந்த முத்து வீரப்ப நாயக்கர் என்று சொல்லக்கூடிய இவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு அவருக்கு இவர் ஒரு உயர்ந்த சக்தி படைத்த ஒரு அருளாளர் போல தெரிகிறார். இவரை நம்ம வேலை வாங்கிறது கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன்னு பல சமயங்களில் அவர் யோசிக்கிறார். அவர் மேலே ரொம்ப அன்பு. ஒரு சமயம் அவர் என்னாச்சு, அவருக்கு விலை உயர்ந்த ஒரு சால்வையை ஒருவர் கொண்டு கொடுக்கிறார் அந்த அரசருக்கு பரிசாக. அரசர் அந்த சால்வையை வாங்கி வைத்து கொண்டு, இந்த சால்வையை நாம் யாருக்காவது பரிசாக தர வேண்டும் என்று கருதுகிறார். அப்படி கருதுகிற பொழுது அவருக்கு தாய்மானவர் நினைவு தான் வருகிறது. உடனே அவருக்கு அந்த விலை உயர்ந்த அந்த சால்வையை அவருக்கு எல்லாருக்கும் முன்பாக அவருக்கு போர்த்தி அவரை கௌரவிக்கிறார். நம்முடைய பிரதம கணக்காயருக்கு இந்த போர்வையை தருகிறார். அப்போ அவர் அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டு அதை அணிந்து கொண்டு இருக்கிறார். அரசருக்கு மரியாதையாக அதை அணிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு சமயம் அவர் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போகிறார். போய்விட்டு வண்டியில் வருகிறார்.
அந்த காவிரி கரை ஓரமாக வண்டி வந்து கொண்டு இருக்கிற பொழுது அங்கே ஒரு மூதாட்டி குளிரிலே படுத்து கொண்டு உதறிக்கொண்டு கிடக்கிறாள். உடனே இவர் என்ன பண்ணார், இந்த மூதாட்டிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். இந்த குளிருக்கு ஏதாவது போர்வை தர வேண்டும் என்று கருதுகிறார். தன்னிடம் அப்போதைக்கு இருந்தது அந்த அரசர் கொடுத்த போர்வை. அதை எடுத்து அந்த மூதாட்டிக்கு போர்த்தி விட்டார். போர்த்தி விட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டார். இதை அந்த வண்டிக்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு மற்ற ராஜ பிரதானிகள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டான். எல்லாரும் இவர் மேலே கொஞ்சம் பொறாமையாக இருக்கிறாங்க. அரசர் இவர் மேலே அன்பாக இருக்கார். அரசர்கிட்ட போய் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவருக்கு ரொம்ப சிறப்பாக போர்த்து நீங்கள் அவர் கொண்டு போய் ஒரு பிச்சைக்காரிக்கு போட்டார், அதை இதுதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்கள சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படா அரசர் இவரை தண்டிப்பார். அரசருக்கு எப்படி அப்படி செய்ய மாட்டார், சரி அவரை கூப்பிட்டு கேட்போம் அப்படின்ட்டு வேறு சந்தர்ப்பம், இதுக்காக கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்போ சாமி தாய்மானவரே, நீங்கள் ரொம்ப சிறப்பாக நிர்வாகம் பண்ணுகிறீர்கள், அதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இந்த போர்வையை ரத்தன அந்த இந்த போர்வையை உங்களுக்கு சாற்றினேன், இந்த சால்வையை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே இவர் அதை நாம் வைக்கச்சிக்கல, கொடுத்துட்டோம். இப்போ அரசர் கேட்குறார், உண்மையை சொல்லணும் இல்லை, அதுக்காக சொன்னார், அரசே அதை நான் திருவானைக்காவல் போயிருந்தேன், அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோட அரசர் ஒன்றும் கேட்கல, விட்டுட்டார். அவர் அப்போ சரிங்க அப்படின்ட்டார். சரியா கேட்குற, பிச்சைக்காரிக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க, இவர் சொல்கிறாரு அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு போட்டேங்கிறாரு, எது உண்மை தெரியலையே, சரி அகிலாண்டேஸ்வரி கொடுத்தேன்னு சொன்னால் நாம் அங்கேயே போய் பார்த்துடலான்னு அரசர் கோயிலுக்கு போகிறார். அரசர் கோயிலுக்கு வராருன்னு சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ அரசர் வந்து சன்னதியில் நின்று பார்க்கிறார். பார்த்தா இவர் தாய்மானவருக்கு என்ன சால்வையை போர்த்தினாரோ அதை அம்பாள் போர்த்திருக்கா. கண்குளிர பார்க்கிறார். உடனே அர்ச்சகரை கூப்பிட்டார், இந்த போர்வை எப்படி கிடைச்சது? அர்ச்சகர் அப்படி பார்த்தார், எந்த போர்வை அப்படின்னார். மேலே போர்வை போத்திருக்க, ஒரு சொப்பு அங்கி ஒரு சால்வை போத்திருக்க, அது எப்படி வந்ததுன்னார். அர்ச்சகர் உத்து பார்க்குறார், இன்றைக்கி நமக்கு வேலை காலி நிச்சயமா, இது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒன்று திரும்ப கேட்குறார், இது கண்ணுக்கே தெரியலையே, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறார். அரசே, எனக்கு 2 நாளாக கண்ணில் ஏதோ எரிச்சல், கண்ணு சரியாக தெரில, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டார். அரசர் அந்த நொடியில் உடனே புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்கிறா, மற்ற கண்ணுக்கு அவ தெரிய வைக்கல. அப்போ தாய்மானவர் போத்துனது இங்கே இல்லை, அவர் வேற யாருக்கோ கொடுத்துருக்கிறார். ஆனால் அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு கொடுத்தேன்னு அவர் சொன்னதை மெய்ப்பிக்கும் வகையில் அகிலாண்டேஸ்வரி தானே போத்தி எனக்கு காட்டுறா அப்படின்னு நினச்ச உடனே தாய்மானவர் மேலே அவருக்கு அபரிமிதமான, அவர் நேராக வந்தார், தாய்மானவரை பார்த்தார், இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், சம்பளம் வந்துடும் வீட்டுக்கு, நான் உங்களை வேலையை வாங்கினேன்னா எனக்கு பெரிய பாவம் வந்துடும், நீங்கள் வீட்டிலே இருந்து நிஷ்டையில் இருங்க, நீங்கள் என்ன கைங்கரியம் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அவரும் சரி ராஜா சொன்னார் இதுதான் நல்லதுன்னு தாய்மானவர் கோயிலே போய் உட்காந்துட்டார் இல்லையா. குருநாதர் வேற அதை உபதேசம் பண்ணிட்டு கிளம்பிட்டார் இந்த உபதேசத்துக்கு. இந்த நேரத்தில் அவன் இறந்து போயிட்டார் அரசர். இவர் வேலைக்கு வரதில்லை, சம்பளமும் போயிட்டுருக்கு. அரசி தான் இப்போ வந்து இன்சார்ஜ். அந்த அரசி பண்ணால் சம்பளம் யாருக்கு போகுது, பிரதம கணக்காயிருங்க, இல்லை அவர் வீட்டிலே இருப்பார், சம்பளம் போயிடும். ஏன் அவர் வரதில்லை வேலைக்கு? இல்லை அரசர் என்னவோ அவர் வேண்டாம், வர சொல்லுங்க. அவர் வந்த உடனே அவரை பார்த்து, இல்லை இனிமேல் நீங்கள் வரணும், நீங்கள் இல்லாமல் சரியாக நடக்கலை, தயவு செய்து வாங்கன்னு அரசி சொன்னான். சரி அரசி பெண்ணாக இருக்கிறாள், தனியாக இருந்து நிர்வாகம் பண்ணுறது கடினம்னு அவர் வரதுக்கு சம்மதிச்சு வந்தார். கொஞ்ச நாள் போச்சு. போனதில் அரசிக்கு தாய்மானவர் மேலே ஒரு அன்பு பெருகுச்சு, அது காதலாக மாறிச்சு. தாய்மானவர் பார்த்தார், இது என்னது, இது சிக்கலாக இருக்கும் போல இருக்க, அரசியனுடைய விரோதத்தையும் சம்பாதிக்க முடியாது, அவருடைய எண்ணத்தையும் ஈடேற்ற முடியாது, நாம் இங்கே இருந்த ஆபத்துன்னு ராத்திரியோட ராத்திரியா திருச்சிரபுரத்தை விட்டு கிளம்பிட்டார். அவருடைய
சின்னம்மா பையன் ஒருத்தன் அருளைய பிள்ளைன்னு பேர். அவர் அண்ணா அண்ணான்னு பிரியவே இருதில்லை. அண்ணனை தெய்வமாக நினைச்சு கூடவே இருக்கிறவர். தாய்மானவர் பாடல்களை எல்லாம் பதிவு பண்ணது அவர் தான். இவர் கிளம்பினவுன்னு இவரும் கூட கிளம்பிட்டார். இவர் கூட கிளம்பின உடனே சாமி என்ன பண்ணார், உபதேசம் நல்ல நிம்மதியாக உயர்ந்த நிலையில் அவர் கிளம்பி போய்கொண்டிருந்தார். அப்படி போனவர் நல்லூருங்கிற ஊர், அப்புறம் விராலிமலை, இதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன், நான் வரலாறு சொல்லியிருக்கிறேன். ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டார். ராமேஸ்வரத்தில் இருக்கிற பொழுது அவருடைய தமையனாருடைய ஆட்கள் வந்து அவரை சந்தித்து, அம்மா உன்னை பார்க்கணும்னு ஏங்குறாங்க, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டிய அப்படின்னு கனகசபா, நீ வா அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்த உடனே அவரும் சரின்னு அம்மாவை அப்படியே திருச்சியில் விட்டு வந்துட்டோம் அப்படின்னு நேராக அங்கே வந்து அம்மாவை அழைத்து கொண்டு அவர் திருமறைக்காடு அழைச்சின்னு போயிட்டார். அம்மா அழைச்சின்னு திருமறைக்காட்டில் இருக்கிறார். இப்போ நீங்கள் தாய்மானவருடைய நிலை என்னன்னு பாருங்கள். நீங்கள் நல்ல நூல்கள் கற்ற கலைஞானம், உபதேசம் பெற்ற அருள் ஞானம், 2 ஞானமும் நிரம்பி கிடக்கிற அவரை இந்த தாயானவள், நீ திருமணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உயிரோடு இருக்கிற பொழுதே உன்னை திருமண கோலத்தில் பார்க்கணும் என்று வற்புறுத்துகிறார். சொந்தக்காரங்கள்லாம் வற்புறுத்துறாங்க. அவர் திருமணம் பண்ணுறதுக்கு இசைஞ்சு திருமணத்தை செய்து கொள்ளுகிறார். அந்த திருமண வாழ்க்கையைத்தான் குறிப்பிடுகிறார் இங்கே. சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கட்டும், அறிவின்றியே பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி, என் குருநாதருடைய மொழியையும் கேட்காம நான் கற்றது கலைஞானத்தினுடைய அந்த சாராம்சத்தையும் உணராம் என் பேதமையால் என்ன ஆச்சு, வெம்மாயக்காட்டில் அலைந்தேன், மாயக்காட்டிலே திரும்ப அலைந்தேன். மாயக்காடு என்பது பிரபஞ்சத்தில் மனை வாழ்க்கை. இப்போ திருமணம் ஆச்சு, மனைவி வந்தாச்சு, வெம்மாயக்காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே. அத தன்னுடைய சிற்சுகோதய விலாசம் என்கிற பகுதியிலேயும் ஒரு பாடலாக சொல்லுகிறார். என்ன நிலையில தான் இருந்தோம் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். மத்தர் பேயரோடு பாலர் தன்மையது மருவியே துரிய வடிவமாய், மத்தர் பேயரோடு பாலர் தன்மையது மருவியே துரிய வடிவமாய், மண்ணு தேசமோடு காலம் ஆதிகை மறந்து நின் அடியர் அடியிலே பத்தியாய் நெடுது நம்பும் என்னை. அவ தான் இருந்த நிலையை இப்படி சொல்லுகிறார். தான் எவ்வாறு இருந்தோ அப்படின்னு சொல்லுகிற பொழுது, மத்தரு பேயரோடு பாலர் தன்மையது, மத்தரு பேயர் பாலர் தன்மை, மத்தரு பேயர் பாலர் தன்மை என்று சொல்லுகிற பொழுது, இந்த மத்தர்கள் எவ்வாறு இருப்பார்களோ அப்படி சீவன் முத்தர்கள் இருப்பார்கள். அந்த மத்தர்கள் இருக்கிற அந்த நிலை போலவும், பேய் பிடித்தவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியும், அப்படி பித்தர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படியும் இந்த சீவன் முத்தர்கள் சிவானந்த ஒன்றிலேயே திளைத்து அதை ஒன்றையே அறிந்து கொண்டு இருப்பார்கள். அப்படித்தான் இருந்தேன். மத்தரு பெயரோடு பாலர் தன்மை அது மருவியே துரிய வடிவமாய், துரிய வடிவமாய்னா அருள் வடிவமாய், இன்னும் ஆனந்தம் பெறுவதற்கு முந்தைய நிலை அருள் வடிவமாய், மண்ணு தேசமோடு காலமாதிகை மறந்து, தேசம் காலம் என்கிற எல்லைகளை எல்லாம் கடந்து, அவற்றை கடந்து, நின் அடியரோடு அடியர் அடியிலே, எங்கெங்கெல்லாம் சிவனடியார்களை காணுகிறோமோ அவர்களுடைய திருவடிகளிலே பணிந்து நின்று அவர்களுக்கே ஆட்செய்து, நான் அப்படிதான் இருந்தேன். நான் அருள் நிலையில மத்தர் போலவும் பேயர் போலவும் அல்லது பாலர் போலவும்
இந்த தன்மையிலே மத்தரு பெயரோடு பாலர் தன்மையது. இந்த மத்தர் பெயர் பாலர் தன்மை என்று சொல்லுகிற பொழுது அந்த அருளாளர்கள் அந்த நிலையிலே இருப்பார்கள். எல்லாம் இப்போ மத்தர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தன்னை வாழ்த்துகிறவர்கள் அல்லது தூற்றுகிறவர்களுக்கு வித்தியாசம் தெரியாது. பேய் பிடித்தவனுக்கு உடம்புல ஒருத்தர் யாராவது ஏதாவது பண்ணா அவங்களுக்கு யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இவர்களும் அப்படி இருப்பார்கள். பாலர்கள் என்ன பண்ணுவார்கள்? பசிக்கிற நேரத்தில் சாப்பிடுவாங்க, பசி இல்லாத நேரத்தில் ஒன்றும் அதை பற்றி தான் பசிக்கிறது உணவு தேவைன்னு தேடுவாங்களா? தேட தெரியாது. அது சேமித்து வைப்பாங்களா ராத்திரிக்கு வேணும்னு? அது தெரியாது. அதுபோல இவர்களும் பாலர் போல இருப்பார்கள். எனவே மத்தரு பேயரு பாலர் இந்த தன்மையிலே மருவிய பொருந்திய துரிய வடிவமாய், துரிய வடிவம்னா அருள் வடிவமாய், அருள் வடிவமாய் மண்ணு தேசமோடு இடம் காலம், இந்த ரெண்டு தான். நம்ம இப்போ ஒரு இடத்துல நாம் இங்கே இருக்கிறோம், இன்னொரு இடத்துல இருக்க முடியுமா? இப்போ மாலை நேரம், இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறோம், இந்த மாலை நேரத்திலேயே வேறொரு செயல் செய்து கொண்டு இருக்க முடியுமா? இல்லை. எனவே நேரத்திற்கும் இடத்திற்கும் நாம் கட்டுப்பட்டவர்கள். அதை காலம் நியதி என்று சொல்வார்கள். இந்த இரண்டுக்கும் நாம் கட்டுப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் கட்டுப்படாதவர்கள். தேசமோடு காலம் ஆதியை மறந்து நின் அடியார் அடியிலே, உன்னுடைய அடியார்களுடைய திருவடியிலே பக்தியாய் நெடிது நம்பும், அடியார்களுடைய திருவடியையே பெரிதாக எண்ணி அவர்களையே வணங்கும். அப்படிதானே இருந்தேன் பெருமானே, என்னை ஒரு மையல் தந்து, எனக்கு ஒரு மையலை தந்து அகில மாயையை, இந்த உலகத்தினுடைய மாயையை பார் பார், இது எப்படி இருக்குன்னு பார் இந்த மாயைன்னு எனக்கு திரும்பவும் அந்த வாழ்க்கையை தருகின்றாயே. நான் துறவு வாழ்க்கையில் இருந்த அந்த நிலையிலே இருந்து மீட்டு எனக்கு மனைவி மக்கள் என்கிற வாழ்க்கையை தந்து விட்டீரே. பாரு பாரண நடத்த வந்ததென் பாரதத்தினும் உள்ளதோ. இது இந்த பாரத தேசத்திலே அருளாளர்களுக்கு நிகழாத ஒன்றாக இருக்கிறது. உன்னால அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அருளால் ஆட்கொள்ள பெற்றவர்கள் எல்லாம் அந்த ஆட்கொள்ள பெற்ற நிலையிலே உன்னை வந்து அடைந்தார்களே தவிர அதிலிருந்து திரும்பவும் பின்னோக்கி செல்வது போல இந்த நிலை எனக்கு ஏன் வந்தது என்று வருந்துகிறார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம்மாயக்காட்டில் அலைந்தேன், வெம்மாயக்காட்டில் அலைந்தேன். அப்ப இந்த மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தம் வந்து விட்டதே, அந்தோ இது என்னுடைய தொடர்பு விதிவசம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பிறப்பு என்ன வினைகளுக்காக வந்ததோ, அல்லது என்ன வினைகளுக்கு தொட்டு இந்த பிறப்பு வந்ததோ, அந்த வினைகள் முடிகிற வரைக்கும் பிறப்பு முடிகிறது கஷ்டம். இப்போ என்னதான் உயர்ந்த நிலைக்கு இருந்தாலும் அந்த அருளாளருக்கு பிராரத்தமாக இருக்கக்கூடிய தொடர்பிலே வந்து அவருக்கு மனைவி என்று ஒருவர் வரவேண்டி இருந்தால் அந்த முந்தைய பிறவியில் இருந்த தொடர்புக்காக அவர் வந்து அதை சரி செய்ய வேண்டும். பிள்ளை என்று ஒன்று வந்தால் அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அந்த பிள்ளை என்று ஒன்று வந்து அந்த வினை தொடர்பு நீங்கும். எனவே அது என் விதி வசமே என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இங்கே ரொம்ப மனம் வருந்தி சொல்லுகின்றார். பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன், அந்தோ என் விதிவசமே. இது என்னுடைய விதியின் வசம், நான் யாரை நோவது? இது என்னுடைய விதியின் வசமாக அல்லவா நிகழ்ந்தது என்று குறிப்பிடுகின்றார். என் விதிவசமே என்று சொல்லுகிறார். இப்போ என்ன ஆச்சு? அவர் திருமணம் பண்ண உடனேயே அவர் இப்போ இந்த நிகழ்வை சொல்லுகிறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு மாயையின் தொடர்பை ஏற்படுத்தினீரே என்று. பிறகு அவர் தன்னுடைய தமையனாரிடம் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் ஒப்படைக்கின்றார். எப்போன்னா அவருடைய மனைவி இறந்து போய்விட்டார்.
மனைவி தவறி போன உடனே இவர் அந்த மனைவி தவறின உடனே தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தமையனாரிடம் சென்று ஒப்படைத்து விட்டு, இந்த குழந்தைய நீயே வளர்த்துருனா என்று சொல்லிவிட்டு தன் பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் தம்பி பேரில் அண்ணன் பேரில் எழுதி கொடுத்துட்டு அந்த திரும்பவும் திருச்சிரபுரத்தை நோக்கி தன்னுடைய குருநாதரை சந்தித்து இந்த மோன நிலையை பெற்றுவிட வேண்டும். ஏன்னா அருள் நிலையில் இருக்கிறார். இந்த அருள் நிலையிலே இருந்ததைத்தான் வெறித்து பேசுகிறார். அருள் நிலைக்கு மேலே இருப்பது ஆனந்த நிலை. இந்த ஆனந்த நிலை அடைவதற்குள்ளே தான் திரும்பவும் இந்த மாயை தொடர்பு இந்த சிக்கல்கள் விட்டன. ஆகையினாலே அந்த அருள் நிலையிலிருந்து ஆனந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த சும்மா இருக்கிற சுகம் வர வேண்டும் என்பதற்காக வந்தார். சும்மா இருக்க அதே பரிபூர்ணானந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே அந்த பாடலை குறிப்பிடுகின்றார். வாராது எலாம் ஒழிய வருவனமெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுவநிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே புராயமாய் உணர ஊகமது தந்ததும் பொய்யுடலை மெய்யென்று நிலையென்று அன்று என்ற பொய்யுடலை நிலை அன்று என போதநெறி தந்தும் சாஸ்வத ஆனந்த போகமே வீடென்னவே நீராளமாய் உருக உள்ளன்பு தந்ததும் நின்னதருள். இவ்வளவு கொடுத்தே நீங்கிறார். சாமி என்னென்னலாம் கொடுத்தாரு அப்படிங்கிறத விவரிக்கிறார். நீராளமாய் உருக உள்ளன்பு தந்ததும் நின்னதருள். இன்னும் நின்னையே துணை என்ற எண்ணெயே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ. என்னென்ன கொடுத்தாருன்னு சொல்லுகிறார். முதல்ல சொல்லுகிறார், வாராதலாம் ஒழிய வந்ததற்காக இப்போ நன்மை வருவதுகின்ற பொழுது சந்தோஷப்படாமல், நன்மை வராமல் போனால் துக்கப்படாமல், துன்பம் வருகிற பொழுது துக்கப்படாமல், துன்பம் வராமல் போனால் சந்தோஷிக்காமல், அதுவும் இருக்கணும். ஆனந்தம் வந்தாதான் சந்தோஷம் இல்லை, துன்பம் வராமல் போனாலும் சந்தோஷம், அந்த சந்தோஷமும் கிடையாது. அப்படி வாராதெல்லாம் ஒழிய வருவனவெல்லாம் வாராது போனதை பற்றி கவலை இல்லை, வந்ததை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய மனது நடுநிலையிலே நிற்கிறது. அது இன்பம் வந்த பொழுது துள்ளலை, துன்பம் வந்த பொழுது துவளலை. அதுதான் அதனுடைய முக்கியமான இது. வள்ளுவர் கேட்கிறார், நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் அப்படின்னு கேட்க. நான் இன்பம் வருகிற பொழுது அதனை ஆனந்தித்து அனுபவிக்கின்றவன், துன்பம் வருகிற பொழுது மட்டும் ஏன் இவ்வளோ அங்கலாய்ச்சிக்கிறான், அதையும் பட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன். இன்பம் வருகிற பொழுது பட்டைய யார்ட்டையா சொன்னியா, நீயே சந்தோஷப்பட்ட இல்லை. துன்பம் வருகிற பொழுது மட்டும் 10 பேர்கிட்ட சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்க, அதையும் படு. நல்லது வருகிற பொழுது இன்பப்பட தெரிகின்ற ஒருவனுக்கு துன்பப்படுகிற வருகிறது மட்டும் அதை மட்டும் ஏன் அதை வெறுக்கணும்? அதுவும் சரி, நம்ம இன்பத்தை அனுபவிச்சோம்ல, துன்பத்தை அனுபவிப்போம் அப்படின்னு அனுபவிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறார். அவர் கேட்டு போயிடுவார், அவருக்கு என்ன இல்லையா? அதை இங்கே சொல்லுகிறார், வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே. வேதாந்தமும் சித்தாந்தமும் என்ன சொல்லுகிறது? ஆன்மா கடைசியில் சிவானந்தம் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லுகிறது. அதுதான் சமரசம். அது மித்ததில் என்ன சமாச்சாரம் இருக்கோ தொழில். வேதாந்தம் என்ன சொல்லுது? ஆன்மா கடைசியில் சிவானந்தம் அனுபவிக்கும். சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? ஆன்மா கடைசியில் சிவானந்தம் அனுபவிக்கும். சிவானந்த அனுபவ நிலையில் ஆன்மாவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வேதாந்தம் சித்தாந்தமும் மாறுபடலாம், அதை விட்டுருவோம். ஆனால் சமரசம் எங்கே வருகிறது என்று சொன்னால், ஆன்மா ஆனந்தம் அனுபவிக்கிறது என்பதில் சமரசம் வருகிறது. எனவே அந்த ஆனந்தத்தை உயிர் அனுபவிக்கிறது என்ற அந்த உணர்வையும் தந்த. எனவே எனக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை தந்தது? வாராதலாம் ஒழிய வருவனமெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுவ நிலை தந்ததும். எனக்கு ஒரு நிலை தந்தாய். அந்த உன்னுடைய திருவருளினால என்ன நிலை?
இன்பம் வந்தாலும் படுறதில்ல, துன்பம் வந்தாலும் துக்கப்படுறதில்ல. மனசை நிலையில் வைத்துக்கொண்டு தராசு போல இருக்கக்கூடியதை நீ தான் தந்த. வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகமது தந்ததும். அடைய வேண்டியது எது என்று கேட்டால், ஆன்மா கடைசியில் ஆனந்த நிலை அடைய வேண்டும், அதுதான் இன்றியமையாத ஒன்று என்பதை உணர்வதற்கான அந்த உணர்வை தந்ததும். பொய்யுடலை நிலை அன்று என போத நெறி தந்ததும். இந்த உடல் நமக்கு நிலையானதல்ல, என்றாவது ஒரு நாள் இது நம்மை விட்டு போய்விடும், எனவே இது சாஸ்வதம் அல்ல. எனவே இந்த பொய் உடலை, அடுத்ததான் உடல் பொய்யுறவு என்று பகுதியிலே எழுதுவார். இந்த பொய்யுடலை நிலை அன்று என போத நெறி அந்த ஞானத்தை தந்ததும். சாசுவத ஆனந்த போகமே வீடென்னவே. வீடுன்னா வேற ஒன்றும் கிடையாது, இந்த நிலையான ஆனந்தத்தை அனுபவிப்பதான் வீடு என்று அதனை பெறுவதற்கு நீராழமாகவே இந்த நீரின் தன்மை எப்படி இருக்குமோ, இளகி போய் இருக்குமோ, அதைத்தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். நீராழமாய் உருக, இந்த உள்ளமானது நீர் போல கரைந்து உருக உள்ளன்பு தந்ததும், அந்த அன்பை கொடுத்ததும். இதெல்லாம் நீ தான் கொடுத்த. இன்பம் வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது சமநலமாக இருக்கிறதுக்கு தந்த. இந்த இன்பம் என்பதே திருவடிப்பேர் தான் என்கிற அந்த எண்ணத்தை தந்த. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதான் ஆன்மாவினுடைய நோக்கம்னு தந்த. இந்த உடல் மேலே பற்றை நீக்குமாறு தந்த. அப்படி உன் மேலே அன்பு பெருகுமாறு தந்த. இவ்வளவுத்தையும் தந்திய, இன்னும் ஒன்று தரலையே நீ. இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற எண்ணையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிலோ. இன்னும் நீ ஒன்னே ஒன்று தரணும். அது எப்போ உனக்கு தரணும்னு தோண வேண்டும் தெரியுமா? நான் உன்னை தவிர வேற யாரோ துணை என்று கருதி இருக்கிறேனா? நின்னையே துணை அப்படின்னு கருதி இருக்கிற பொழுது, ஐயோ இவன் நம்மளையே நம்பி இருக்கிறானே, வேற எதையும் நம்ப. இப்போ நமக்கு இறைவன் உதவி செய்யாமல் போனாலும் போகலாம். ஏன்னா நாம் உலகத்தில் பல பேரை நம்புகிறோம். இறைவனை நம்புவதை விட அதை நம்புகிறோம். அவ இறைவனை நம்புறியான்னு கேட்டால், இறைவனையும் நம்பணும் இவங்களையும் நம்பணும் சார் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ அந்த மாதிரியான நம்பிக்கை எல்லாவற்றையும் நம்புகிறது. ஆனால் தாய்மானவர் போன்றவர்கள் இறைவனை மட்டுமே நம்புவார், வேற யாரையும் நம்புறதில்லை. நின்னையே துணை என்ற என்னையே காக்க, அப்படிப்பட்ட என்னை காக்க வேண்டும் என்று உனக்கு ஒரு நினைவு உண்டானால் நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். இவ்வளவு தந்த, எனக்கு இன்னொன்று தந்திருக்கலாம் இல்லையா? அதை ஏன் தரல கேட்குறார். எப்போ திருச்சிரபுரம் வந்து மோனகுருட்ட நின்று அவர் கேட்குறார். இப்போ துறவு, முழு துறவு பூண்டாச்சு. அம்மா பேச்சு கேட்டு ஒரு கல்யாணமும் பண்ணி அந்த பெண்ணை இருந்து அந்த வாழ்க்கையும் விட்டு குழந்தையும் விட்டு துறவு நிலைக்கு வந்து இப்போ நிற்கிறேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லா பக்கமும் இருக்குது. இப்போவும் எனக்கு இந்த சும்மா இருக்கிற சுகம் தர வேண்டாமா என்று கேட்கிறார். பாராதி அறியாத மோனமே இடை விடா பற்றாக நிற்க அருள்வாய். இதைத்தான் கேட்கிறார். இதைத்தான் இந்த சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சொல்லுகிறாரே, அதை சொல்லுகிற பொழுது பாராதி அறியாத, இந்த உலகத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இந்த மோன நிலை. இந்த மோன நிலையை நான் இடைவிடாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு நீர் தேவரீர் அருள் செய்ய வேண்டும். பார்க்கும் இடம் எங்கொரும் நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. இந்த பாட்டை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். அருள், அதாவது தன்னுடைய நிலை என்ன, தனக்கு இறைவன் என்னென்னலாம் தந்தார், தான் எந்த நிலையில் இருக்கிறோங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி தான் அந்த ஆனந்த நிலைக்கு போவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து நிற்கிறார் சுவாமி. அது ஒரு அற்புதமான ஒரு நிலை அல்லவா, அதை விண்ணப்பிக்கின்றார். ஆகையினாலே அது இந்த பாட்டு வெம்மாய காட்டில் அலைந்தேன் என்று அந்த மனைவி குழந்தை அவற்றையெல்லாம் எனக்கு தந்து அந்த நிலையிலே இந்த சும்மா இருக்கிற சுகத்தை இழந்தேனே என்று எண்ணினார். பிறகு துறவு பூண்டு சென்று எனக்கு அந்த நிலையை தர வேண்டும் என்று மௌனகுருவிடம் கேட்டு நிற்கிறார். நீ அடுத்த பாடலாக தினமே செல வாழ்நாளும் நீங்க செகத்திருள் சொப்பனமே என வழி கண்டு இருக்கவும்.
நம்மோட பழகுனவர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்மோட பழகுனவங்கள் இறந்து போனவர்களை இப்போ நினச்சி பார்க்குறோம். இப்போ நினச்சி பார்த்தா அது எல்லாம் கனவு போலவே தோணுகிறது. இப்போ நிஜம்னு எப்படி சொல்கிறது? அதை நம்ம நிஜமாக இருந்த பொழுது அது நிஜமாக இருந்தது, இப்பொழுது அது நமக்கு அப்படி ஒன்று நடந்துதா, அப்படி ஒருத்தர் இருந்தாங்களா, அவங்களோட நாம் இருந்தோமா என்றெல்லாம் அந்த நினைத்து பார்க்கிற அந்த நிலை வருகிறது. சொப்பனம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே நிலைத்தது போல தோன்றி நிலையில்லாமல் போயிடும், இருப்பது போல தோன்றி இல்லாமற் போகும், வருவது போல தோன்றி மறைந்து போகும். இந்த வாழ்க்கை நிலை உள்ளது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாலேயே இது ஒவ்வொரு நாளாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் போகுது அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? உனக்கு வயசு கூடுதுன்னு நினைக்கிற. ஆனால் உண்மையாக அதுக்கு அர்த்தம் உனக்கு வயசு குறையுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் போக போக உனக்கு வயசு குறையுது. என்னது வயசு கூடுமே குறையுதுங்க? ஆமாம், வயசு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அங்கே கணக்கு எப்படின்னா உனக்கு 85 வயசு அப்படின்னு போட்டிருப்பாங்க கணக்கு. நீங்கள் 0லேருந்து வயசை ஏற்றிக்கிட்டே போவேன், அவன் 85லேருந்து வயசை குறைச்சிக்கிட்டே வருவான். 85லேருந்து வயசை குறைச்சிக்கிட்டே வருவான். இப்போ இங்கே நம்ம குழந்தை பிறக்குது 0, 1, 2, 3 அப்படின்னு இப்படி போவோம் வயசு ஏற்றிக்கிட்டு. ஆனால் அங்கே அவன் கணக்கு என்ன வச்சுருப்பான்? 85, 84, 83, 82, 81ன்னு குறைச்சிக்கிட்டு வருவான். இப்போ வயசு குறையுதா கூடுதா? நமக்கு வயசு கூடுற மாதிரி கணக்கு, உண்மையிலே வயசு குறையுது. வயசு குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்போ ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வந்து அதைத்தான் சொல்லுகிறார். தினமே செல ஒவ்வொரு நாளும் போகுது. ஒவ்வொரு நாளும் போனால் அவ்வளோதான், அவன் ஆயுசில் போயிடுச்சு. இவன் 40 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் 20 வயசை நினச்சி பார்த்தா முடியுமா? 20 வயசு, 25 வயசு, 30 வயசில் இருந்தது இல்லை. 60 வயசு வந்ததுக்கப்புறம் 30 வயசு, 40 வயசை, 20 வயசு எல்லாம் நினச்சி பார்த்தா முடியும்? போயிடுச்சு. வாழ்நாளும் நீங்க ஜெகத்து இருள் சொப்பனமே என. இந்த ஜெகத்திலே அந்த மாயை இருக்கிறதே, இந்த இருள்ங்கிறது அந்த மாயையினுடைய விபரீத உணர்வை குறிப்பிடுகின்றார். சொப்பனமே என, எல்லாமே கனவு போல வெட்ட வெளிச்சமாக கண்டே இருக்கும், வெளி கண்டே இருக்கவும் என்று சொன்னார். வெட்ட வெளிச்சமாக இது நமக்கு தெரிந்து இருக்கவும், மிக தெளிவாக தெரிந்தே இருக்கவும், பாச பந்த இனமே துணை என்றிருந்தோம், அதை துணை என்று கருதி இருந்தோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா துணை, ஒரு காலகட்டம் வரைக்கும் அம்மா துணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அம்மாவும் காணும், அப்பாவையும் காணும். அப்புறம் அவங்க துணை, இவங்க துணை என்று சொல்லி கொண்டிருந்தோம். ஒவ்வொரு துணையாக வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கடைசியில் யார் துணையாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய முதுமை காலத்தில் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கு அப்பொழுது யார் துணையாக இருப்பார்கள் அப்படின்னு நினைத்து பார்த்தால், இப்பொழுது துணையாக இருக்கிறவர்களெல்லாம் அப்பொழுது துணையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒருவர் ஒரு குழந்தையை வளர்க்கிறார், ஒரு பையனை வளர்க்கிறார். பையனை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார். அவன் படிக்கின்றான். அவன் நடந்தது சொல்லுறேன். அவன் காலேஜுக்கு போகிறான், காலேஜுக்குன்னு சேர்க்கிறார். காலேஜ் சேர்த்து நல்ல சிறப்பாக படிக்க வைக்கிறார். நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுக்குறார் அப்பா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேயே. அப்பாவும் அம்மாவும் பையன் மேலே ரொம்ப பிரியம். உடனே பையனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குது. அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறார். பையனுக்கு திருமணம் ஆகுது. இப்போ அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு திருமணம் பண்ணி இருக்கிற பொழுதே அந்த அந்த அம்மையார் இறந்து போயிடுறாங்க. அப்பா மட்டும் இருக்கிறார். இப்போ அப்பா இருக்கிறாரு, அந்த பையன் இருக்கிறான். அவனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு. இப்போ அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அப்பாட்ட கேட்குறான், அப்பா நல்ல சம்பளம்ப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு 20 வருஷம் 15 வருஷம் இருந்தால் நரம்பு சேர்க்கலாம். சரிப்பான்னு மனைவி, அவன்கிட்ட ஒரு சின்ன குழந்தை, அதையும் அழைச்சிக்கிட்டு அவன் வெளிநாட்டு போயிட்டான். இப்போ தந்தையாருக்கு மனைவியும் இல்லை, அவன் தனியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், தன்னுடைய துணையாக இருக்கும் என்று நினைத்த மகன் இப்போ இல்லை. ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 10:30 மணி, நான் நடந்த விஷயத்தை சொல்கிறேன்.
அவர் 10:30 மணிக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு நெஞ்சு வலிச்சா ஒரு மாத்திரையை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட காட்டணும் சொல்லியிருக்கார். நான் நெஞ்சு வலிச்சு ஆரம்பித்த உடனே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மாத்திரையை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட உடம்புல தண்ணி இல்லை. அவர் கீழே விழுந்து அந்த கீழே தட்டுறார், ஓங்கி ஓங்கி அடிக்கிறார், யாராவது சத்தம் கேட்டு வருவாங்கன்னு. எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் ஒரு பேச்சுலர் பையன் இருந்தான். அவன் எங்கேயோ வேலையில் இருக்கிறான். எப்போவுமே அவரை பார்த்து அவன் பேசுனது கூட கிடையாது, இவரும் அவனை கண்டுக்கிட்டே கிடையாது, பேசுனது கிடையாது. அவன் காலையில் எழுந்துச்சி போவான், ராத்திரி வருவான், அவன் பாட்டுக்கு இருப்பான் அந்த பையன். இவர் டப்புன்னு தரையை அடிக்கிறாரு. 10:30 மணிக்கு அவன் உள்ளே இருந்தவன் என்னவோ எத்தாப்புல சத்தம் கேட்குதே அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்னவோ மனசு கேட்காம ஏதோ இருந்துட்டு போகுதுன்னு படுத்தான். திரும்பவும் அவனுக்கு மனசு கேட்கல. திரும்பவும் கதவை திறந்துக்கிட்டு எய்த்த வீட்டில் வந்து நின்னான். நின்றுட்டு சார்னு கூப்பிட்டா அவர் பதில் சொல்ல முடியல, அடிக்கிறார். உடனே இவன் என்ன பண்ணா, சரி கதவை திறந்து தான் பார்ப்போன்னு திறந்துக்கிட்டு நல்ல வேளை திறந்து வச்சிருந்தார். உள்ளே போனால் அவர் கீழே கிடக்கிறார், கையை காட்டுறார், இப்படி காட்டுறார். அவனை பார்த்தவனை அவன் உடனே என்ன பண்ணா, அவர் கை காட்டின இடத்துல ஒரு டேப்லெட் இருக்கு. சரி ஏதோ இருக்கு, அந்த டேப்லெட் எடுத்து இதுவா அப்படின்னு கேட்குறான். ஆமான் எடுத்து ஒன்று கொடுத்துட்டு தண்ணி கொடுக்குறேன், அதை போட்டுட்டு அவர் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிலில் கிடத்துறான். 10 நிமிஷத்தில் அவருக்கு மூச்சு வந்துடுது, சரியாகுது. அவர் சொல்கிறார், ரொம்ப நல்லதுப்பா, என்ன ஆச்சு உடம்புக்கு? எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி இதய நோய் இருக்குப்பா, அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் இதாக கொஞ்சம் எதிர்பாராமல் வந்துருச்சு. நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும். நான் கூப்பிட்டு போகிறேங்க சார். என்னப்பா நீ ஆஃபீஸுக்கு போவியா? லீவ் போட்டு கூப்பிட்டு போகிறேன் சார் அப்படின்னா. அடுத்த நாள் லீவ் போட்டு அவரை அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு டாக்டர் சொன்னார், நல்ல வேளை அந்த மருந்தை நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கொடுக்கலைன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பார், நல்ல வேளை காப்பாற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, அவரை அப்போ காப்பாற்றினது யார்? மனைவியா, மகனா, மருமகளா, இல்லை வேற யாரோ தெரில. எய்த்தாப்புல ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து ரத்த சம்பந்தம் கிடையாது, அவனை யாருன்னு தெரியாது. இப்போ உதவி செய்கிறவர்கள், துணையாக வருகிறவர்கள் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால நமக்கு அப்படி ஒரு துணை வேணும்னா இறைவனையே துணையாக கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். இறைவனை துணையாக கொள்ளுகிற பொழுது அந்த துணை எப்பொழுதும் நம்மை விட்டு நீங்குவதில்லை. ஆகையினாலே சொல்லுகிறார், செகத்திருள் சொற்பனமே என வெளிகண்டே இருக்கவும். நம்ம கண்கூட பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கை, பிரபஞ்ச வாழ்க்கை கனவு வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே பாச பந்த இனமே துணை என்றிருந்தோம். பாசத்தினாலும் பந்தத்தினாலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு சுற்றம் இவைதான் துணை என்று இருந்தோம். நமன் வரின் என் செய்குவோம். நமனார் வந்தார், யமன் வந்தால் என்ன செய்வோம் என்று கேட்கிறார். யார் எந்த துணை இருந்தாலும் அந்த நமனிடமிருந்து காப்பாற்ற முடியாதே, ஒரு துணை தான் காப்பாற்றும், அது சிவன் என்கிற துணை. அப்ப நீ அவரை அல்லவா பற்றணும். அவரை பற்று, நமக்கு துணையாக வருகிற ஒருவரை பற்றாமல் யாரையோ பற்றி கொண்டிருக்கிறாய் மனமே. நீ பற்ற வேண்டிய துணையை பற்றாமல் யாரையோ துணை என்று பற்றி அவர்கள் பின்னால் போய் கொண்டிருக்கிறாய் மனமே. நம்போல உண்டோ சுத்தம் ஊடறி வையகத். நம்மளை மாதிரி முட்டாள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த மனதை பார்த்து கேட்கிறார். ஏன்னா யமன் வருகிற பொழுது எந்த துணையும் நிற்காது, சிவன் வருகிற துணை மட்டும்தான் நிற்கும். எனவே மனமே, இப்பொழுதிலிருந்தே சிவனை துணையாக கொள்வோம். எப்பொழுதும் சிவனே நீதான் துணை என்போம். மற்றவர்களோடு இருப்போம், ஆனால் அவர்களோடு நாம் பழகுவோம், செய்வோம். ஆனாலும் மனதிலே இவர்களெல்லாம் நமக்கு துணை என்று கருத முடியாது, சிவனையே துணையாக கருதுவோம் என்று இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். அற்புதமான 2 பாடல்கள். இந்த 2 பாடல்களும் நமக்கு நிறைய சிந்தனைகளை தருகின்றன. அந்த சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எது உறுதி என்று தெரிந்த பிறகு கூட உறுதியற்றத்தின் பின்னாலே நாம் தெரியக்கூடாது, உறுதி உள்ளதை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கான வழிகளையும் சொல்லித் தருகிறார்கள் பெரியவர்கள் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்து, இந்த அற்புதமான நிகழ்வை நம்முடைய துபாய் ராமநாதன் அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து
இந்த பாயப்புலி நிகழ்விற்கு அவர்கள் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் மிகச்சிறப்பாக எல்லா விதமான நலன்களையும் பெற்று தாய்மானவருடைய குருவர்களையும் ஆடல் வல்லாருடைய திருவர்களையும் பெற்று அவர்கள் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, ஞானத்திரள் பத்திரிகையிலே நீங்கள் சந்தாதாரராக ஆக வேண்டும். அடியேன் அதில் ஆசிரியராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 13 வருடங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. 14வது வருடம். இப்பொழுது பிரபலங்களால் அந்த பத்திரிகை படிக்கப்படுகிறது. அது இப்பொழுது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நம்முடைய மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இடங்களிலெல்லாம் இப்பொழுது அந்த நூல்கள் போகின்றன. நீங்களும் அவசியமாக உள்ளூரில் இருந்துக்கிட்டு அதை வாங்காமல் இருக்கக்கூடாது. அதில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதில் வருகிற கட்டுரைகளுக்கும் நீங்கள் உதவ முடிந்தால் ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவில் ஞான குழந்தைங்கன்னு காமிக்ஸ் புக்கு ஆங்கிலத்தில் இருக்குது. அது ஆங்கிலத்தில் திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுக்க சொல்லியிருக்கு. அதை படக்கதையாக இருக்கிறது. அதை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஆங்கிலம் கற்கிற குழந்தைகளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்ல மேனர்ஸ் வரும். அதை பிறந்தநாள் பரிசாகவும் மற்ற குழந்தைகளுக்கு பரிசாகவும் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நாளைய தினம் நம்முடைய சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கத்திலே திருவாசகம் அடியேன் பேசுகிறேன். பிறகு வெள்ளிக்கிழமை சென்னை ஐசிஎஃப்லே திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சனிக்கிழமை நம்முடைய ஹைதராபாத் சிவா அவர்கள் திருஞான சம்பந்தர் விழாவையும் அதே நேரத்தில் அருணகிரிநாதர் விழாவையும் இணைத்து ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். கமலவனாயர் சத்சங்கமும் அதிலே கூட இணைந்து இருக்கிறது. அதில் அவர்கள் ஞானசம்பந்தர் பாடல்களையும் திருப்புகழ் பாடல்களையும் மாலை 6 மணிக்கு பாடுகிறார்கள். அதில் அடியேன் திருப்புகழில் திருஞான சம்பந்தர் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறேன். அன்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.